கனடாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் கார்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யூசுவலாக நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் கார்டு கொடுப்பாங்க. இன்கேஸ் இன் மிடில் உங்களுக்கு பிஆர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் ஆண்டரியோக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இது மாதிரி எனக்கு வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு, ஃப்ரம் ஒர்க் பர்மிட்லேருந்து பிஆருக்கு அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பிஆர் வந்ததுக்கப்புறம் ஹெல்த் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜஸ்ட்டு வந்து சும்மா கூகுளில் வந்து நீங்கள் உங்களோட நியர்பை சர்வீஸ் ஆண்டரியோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி நீங்கள் நியர்பை சர்வீஸ் ஆண்டரியோக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கிடைக்கலனா கூட மேபி வித்தின் எ வீக்கில் கிடைக்கலனா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாக்கின் கூட நீங்கள் போகலாம். வாக்கின் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மோஸ்ட்லி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வாக்கிங்கில் போனீங்கன்னா, இல்லை அப்பாயின்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து போனீங்கன்னா அந்த 10 to 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அப்டேட் பண்ணுறதுலாம். நீங்கள் போயிட்டு இன்கேஸ் வாக்கிங்கில் போனீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட உள்ளே வந்து உங்களுக்கு என்ட்ரியில் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த லைனில் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பு வாங்கிட்டு நீங்கள் அந்த உங்களோட ஹெல்ப் டெஸ்க் பர்சன் வந்து உங்களை கால் பண்ணுவாங்க, இந்த லைனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் அந்த இதுக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட போகும்போது நீங்கள் மறக்காமல் உங்களோட பிஆர் கார்டு ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா ஆண்டரியோ ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அலாங் வித் தட் ஓல்டு ஹெல்த் கார்டு, அதாவது மேபி எக்ஸ்பயர் ஆன ஹெல்த் கார்டோ இல்லை கரண்ட் ஹெல்த் கார்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு இது 3 எடுத்துகிட்டு போங்க. ஆனால் மேஜராக அவங்க கேட்குறது வந்து பிஆர் கார்டும் ப்ளஸ் வந்து ஓல்டு ஹெல்த் கார்டும் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. சும்மா அடிஷ்னலாக வேணால் இந்த ஆண்டரியோட கார்டு ஃபோட்டோ கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு அடிஷ்னலாக ஒரு சேஃபர் சைடு எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த ஹெல்ப் டெஸ்க் பர்சன்ட்ட போகணுன்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன பர்பஸ் ஆஃப் விசிட்னு கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இது மாதிரி வந்து என்னோடய ஒர்க் பர்மிட் ஸ்டேட்டஸ் வந்து பிஆராக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க என்னென்னலாம் மார்க் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர் அண்ட் கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இதெல்லாம் வந்து அதில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஒரு உங்களோட சிக்னேச்சர் ஆர் இனிஷியல்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோன்னா இமீடியட்டாகவே வந்து உங்களோட பிஆர் கார்டும் அந்த கரண்ட் ஆர் எக்ஸ்பைரியான ஹெல்த் கார்டு கேட்பாங்க, நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் இருக்கும்போது எடுத்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு திருப்பி உங்கள்கிட்டே வந்து அந்த பிஆர் கார்டும் ஹெல்த் கார்டும் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அவங்க மறந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் வந்து மறக்காமல் அவங்கள்ட்ட கேட்டு ஒரிஜினல்ஸ் வந்து வாங்கிக்கோங்க, உங்களோட பிஆர் கார்டும் அந்த ஓல்டு ஹெல்த் கார்டும். ஒரு சில சென்டர்ஸில் அந்த ஹெல்த் கார்டை அவங்களே பஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை பஞ்ச் பண்ணாமல் கூட கொடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டர்ஸ், எந்த சர்வீஸ் சென்டர் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் பஞ்ச் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இது இப்போ இன்கேஸ் பஞ்ச் பண்ணாமல் கூட கொடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அந்த இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்லிப் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் காப்பி மாதிரி அவங்களே சொல்லுவாங்க, அக்னாலஜ்மெண்ட் காப்பி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு தான். இது வந்து அதிலே வந்து அந்த மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த ஹெல்த் கார்டு வந்து பழைய ஹெல்த் கார்டு நம்பரே தான் இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அது மட்டும் கன்ஃபார்மாக தெரில. பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி 4 to 6 வீக்ஸில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸே வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கே வந்து உங்களோட நியூ ஹெல்த் கார்டு வந்து வந்துடும். ஓகேவா? இதுதான் சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இருந்தாலும் நான் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ அவ்வளோவா தமிழில் இல்லை. ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு வீடியோ அதை பற்றி போடலாம், ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே, ஜஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ். அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் இருக்கும்போது ஹெல்த் கார்டு வந்து உங்கள் ஒர்க் பர்மிட்டோட என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த எக்ஸ்பைரி டேட் போட்டு கொடுத்துருவாங்க.
பட் இப்போ நீங்கள் பிஆர் கார்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த் கார்டு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து உங்களோட பிஆர் என்றைக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டேட் போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி டேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி.